அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகிழ்ச்சி பெருகும் கன்னி. இந்த மே மாத ராசி பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளில் எப்படி இருக்குது கன்னி ராசிக்கு மே மாதம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல இந்த மாதத்தின் முற்பகுதியில் சந்திர பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல ராசிநாதன் மே 10ஆம் தேதி வரலும் இருக்கார். பிறகு மே 10க்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அதே போல் 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா சுக்கிரன் மே 19ஆம் தேதி வரல இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவருடைய ராசியான ரிஷபத்துக்குள்ளே போகிறாரு. சூரியன் மே 14ஆம் தேதி வரலும் மேச ராசியில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ரிஷப ராசிக்குள்ளே போகிறாரு. 9ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் 1ஆம் தேதிக்கு பிறகு வந்துடுறாரு. 1ஆம் தேதியிலேருந்தே வந்துடுறாரு. இந்த நிலைகள் எல்லாம் கன்னி ராசிக்கு இருக்குது. இந்த மாதம் முழுக்க கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்கவே கன்னி ராசிக்கு மிக சிறப்பு தரக்கூடிய மாதமாகத்தாங்க அமைஞ்சிரும். மிக மகிழ்ச்சியை பெறக்கூடிய காலம், வெற்றியை பெறக்கூடிய காலம், கடன் தீரும் காலம், நோய் தீரும் காலம், எதிரிகளை வெல்லக்கூடிய காலம், வெற்றியடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகளில் அனைத்து கிரக நிலைகளும் இருக்குது. சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக இதையெல்லாம் அடைந்து ஒரு நல்ல நிலையை பெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் முழுக்கவே கன்னி ராசிக்கு மிகச்சிறப்பை தரும். கன்னி ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். தொழில் ஸ்தானாதிபதியாக புதனே வருவார். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியும் அவரவே வருவார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதனே வருவார். இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கார். கன்னிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் புதன் இருக்கார். மே 10 வரையிலும் மீன ராசியில் இருப்பார். பிறகு மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாதகஸ்தானம் தானே அப்படின்னா கொஞ்சம் பாதகத்தை தரக்கூடிய இடமா இருந்தாலும் கூட அங்கு புதன் நீச்சம் அடைஞ்சு செவ்வாயோடு சேர்ந்து பங்கம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் நீச்ச பங்க ராஜயோகம் என்ற நிலையில தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட ஒரு 10ஆம் தேதி வரலும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து நேராக ராசிவே பார்ப்பார். அந்த வகையில் கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாங்கிறதுக்கு முடிவு பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மே 10க்குள்ளே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுங்க. இந்த மாதம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் தொழில்? அஷ்டமஸ்தானத்துக்குள்ளே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய கெடுதல் ஒன்றும் தந்துட போகிறதில்ல. 8ஆம் இடம் அதாவது கடன் அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் கூட கடனையும் நீங்கக்கூடிய இடமாகவே இது அமைந்துருங்க. 8ஆம் இடம் அமைஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு மட்டும் இருங்க. தொழிலில் கவனத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 7க்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு சிறப்பு தான். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 8க்குள்ளே வந்தோன்னே அவர் பார்த்திங்கன்னா 12 அதாவது 8க்கு 7 12 அப்படிங்கிற விரயத்துக்குள்ளே வரதுனாலும் மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் பெரிய அளவில் கெடுதல் இல்லைன்னாலும் கூட சிந்தித்து செயல்படலைன்னா கண்டிப்பாக ஒரு விரயத்தை கொடுத்துருவார். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக தொழிலில் பெரிய லாபத்தையும் பெரிய முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் ராசியவே பார்க்குறார். அந்த வகையில் மிகச்சிறப்பு தாங்க. அதனால் கவனத்தோடு இருங்க. தொழிலில் மிகச்சிறந்த வெற்றியை அடைந்து மகிழ்ச்சியை பெறுங்க. குடும்ப நிலைகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப அதிபதியும் 9க்கு அதிபதியுமான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது மே 19 வரலும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ மே 19 வரலும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்ப நிலைகள் கண்டிப்பாக நிகழும். அதனால் குடும்பத்தில் மே 19 வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மே 19க்கு பிறகு ராசிக்குள்ளேயே சுக்கிர பகவான் வரதுனால நல்ல நிலைகளை தரக்கூடிய ஒரு காலமாகவே அமைந்துவிடும். அந்த வகையில் மே 19 வரலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறகு நல்ல ஒரு நிலையை தந்து தனவரவையும் தாராளமாக தந்து மிக சிறப்பான ஒரு யோகத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரமாக அமையும் கன்னிராசினருக்கு.
இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7க்கு அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. அதேபோல் செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறார். அப்போ செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா கொஞ்சம் கோபதாபங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழலை தான் ஏற்படுத்தும். கணவருக்கும் இவருக்குமான கருத்து முரண் கொஞ்சம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்குள்ளே இருந்து ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி கொடுத்தாலும் கூட ராகுவோட சேர்ந்த செவ்வாய் பகவானால் இல்லத்தரசிகளுக்கு கணவர் மூலமாக சிறு சிறு மனக்குழப்பங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நேரமாக அமையும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக பாக்கியம் என்ற நிலையை பெறக்கூடிய அமைப்பை இல்லத்தரசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தில் ராசியவும் தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தனவரவு தாராளமாக புழங்குற நேரமாக தான் இது இருக்கும். குழந்தைகள் வழியில் சந்தோஷம் பெருகக்கூடிய காலமாகவும் இது அமைஞ்சிருங்க. அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் வழியில் சந்தோஷமும் கணவர் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு தாராள தனவரவை கொடுத்து மகிழ்ச்சி பெருகும் காலமாக இந்த மாதம் முழுக்கவே அமைந்துவிடும் இல்லத்தரசிகளுக்கு. கன்னிராசினருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் இடத்திலேயே சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கேது பகவானும் ராசியிலே இருக்கிறதுனால இதுவரை உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம்னாலும் கூட கொஞ்சம் அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருந்து நல்ல ஒரு டாக்டரின் ஆலோசனையின் பெயரில் எதையும் செஞ்சுக்கிறது தான் இந்த வருடம் முழுக்கவே இருக்கும் கன்னிராசினருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பார்த்தோம்னா குருவோடைய பார்வையிலையும் 6ஆம் இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருந்து கொள்வது, சரியான முறையான டாக்டர்களை கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த நோய்க்கான வைத்தியத்தை செய்து கொள்வது சிறப்பை தருங்க. குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் கன்னிராசினருக்குன்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துலேருந்து வந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். 9ல் குரு வந்தாவே மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தந்துடுவாருங்க. அதில் பெரிய ஒன்றும் குறை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஓடி போனவனுக்கு 9ல் குரு வந்தால் அவன் ராஜா அப்படிங்கிற நிலையில தான் 9ஆம் இடத்து குருவை பார்க்கப்படுது. அப்போ அவர் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பான இடங்களை தான் அவர் பார்க்குறார். 9ஆம் இடத்துலேருந்து நேராக வந்து ராசியை பார்க்குறார். ராசியில் இருக்கிற கேதுவையும் பார்க்குறார். அப்போ ஞானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். கண்டிப்பாக ஒரு புது ஞானத்தை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையும். அதே போல் கேது பகவான் வந்திருக்கிறனால இதுவரையிலும் செயல்படுத்தி வந்த தொழில்கள், தன் துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவை எடுத்து அதன் மூலமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலமாக இந்த வருடம் முழுக்கவே அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். தைரிய வீரிய சுபஸ்தானம், அதாவது ஜெயம், வெற்றி கொள்ளக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கறது மிகச்சிறப்பு தான். இதுவரையிலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல், தன் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருந்து வந்தவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுத்து விடுற வருடமாகவே அமைஞ்சிருங்க இந்த குரு பயிற்சி பலன்கள். அதே போல் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்கிறது வளர்ச்சி ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 பார்க்கறது மிக அருமையான ஒரு யோகத்தை தந்துவிடக்கூடிய காலமாக தான் இது அமைஞ்சிரும். அப்படிங்கும் பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரை குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தம்பதியினர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிரும். காதலிச்சுட்டு வந்தவங்களுக்கு தன்னுடைய விருப்பமான திருமணத்தை செய்து முடிக்கும் காலமாகவும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே அமைஞ்சிரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, இந்த இடம் காதல் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். காதல் விருப்பமாக கைகூடி திருமணத்தில் முடியும் அருமையான சுப நிகழ்வுகளை தரக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் முழுக்கவே அமைஞ்சிருங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சியில் குறை இருக்காது கன்னிராசினர்களுக்கு. தான் எடுக்கும் முடிவுகளில் மட்டும் கவனமாக இருந்தால் இந்த ஒரு வருடம் முழுக்கவே மிகச்சிறப்பான மகிழ்ச்சியை தன் குடும்பத்தாருக்கும் தனக்கும் கிடைத்து கொள்ளும் நற்பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்புகளிலே அனைத்து கிரகங்களும் அமைந்திருக்கிறது. சனி பகவானை தவிர மீதி அனைத்து கிரகங்களும் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடங்களில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல சிந்தனையோடு செயல்படுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். என் விரிவான குருபெயர்ச்சி பலன்கள், கன்னிராசிக்கான குருபெயர்ச்சி பலன்களை நமது சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்க விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.